சாட்சி ஒன்று. ஹானா அவ தான் எல்லா அம்மாவும் எதிர்பார்க்கிற ஒரு மாடலான ஒரு பொண்ணு. அதாவது கீழ்ப்படிதல் எல்லாமே அந்த ஹானாக்கு தான் இருக்கும். ஹானா 3rd ஸ்டாண்டர்ட். எப்போ வந்த? சாப்பிட்டேன், ஆனா கொஞ்சம் நீதி ஏன் கொஞ்சம் மீதி வச்சா சாப்பிடியா? பிடிக்கலையா? நல்லா இருக்கியா? நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்குவா, நான் ஸ்நாக்ஸ் சரியா சொல்லு. சாப்பிட்டு மக்களே, நீ சாப்பிட்டுட்டு மேலே கொஞ்சம் துணி துவச்சி போட்டுருக்கிறேன், அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். நம்ம சரிம்மா. சாப்பிட்டு போய் எடுத்துக்கிறேன். நீ அதெல்லாம் மக்கள் நீ படி, நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா நல்ல பிள்ளை, என்ன சொன்னாலும் செய்வா. நல்லா பைபிள் படிச்சு தான் அவள் படிப்பா. நல்ல பிள்ளை. நான் ப்ரேயர் இயேசுப்பாட்ட நான் பண்ணதெல்லாம் சரி, ஆண்டவர் எனக்கு நல்லா வாய்க்க தான் பண்ணியிருக்காரு. நல்ல பிள்ளை எனக்கு தேவன் தந்திருக்காரு. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுப்பா அப்படில நான் சொல்லாமலே எல்லாமே செய்வான். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். என்ன சொல்லலாம்? பெருசாக பெரிய டாக்டர் ஆகணும். நானும் அதுக்காக தான்மா பார்ப்போம். இயேசுப்பாட்ட அவன் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன். என் பிள்ளை நல்லா படித்து தகப்பனே நல்ல டாக்டராக வரணும் தான் நானும் இயேசுப்பாட்ட ஜெபிச்சுட்டே இருக்கேன். பிள்ளைக்கு அந்த வாஞ்சை வந்துருக்கு இல்லையா? ஒரு இயேசுப்பா அதே வாழ்க்கை செய்யலாம். சரியா? அந்த மாதிரி பைபிள் அந்த மாதிரி பண்ணணும். சரியா? சரி சரி, நல்ல பிள்ளப்போ. சரி, நீ படிச்சுட்டு தூங்கண்ணா. கழித்து ஹானா 8th ஸ்டாண்டர்ட்ல. காய்ச்சல்லாம் எப்படி? கொஞ்சம் போட்டு விடுங்க. பேக் அப்படி போட்டுருக்குறேன். எடுத்து வைங்கம்மா, வேலை இல்லை. சொல்ல நீ வளர்ந்துருக்குற எல்லாம் ஃபேன் ஒன்று போடணுமா? சும்மா போடுங்கம்மா. சரி, என்ன பண்ணுறது? இல்லம்மா, அது யார் சாப்பிடுவோம்? அப்படியே எடுத்துருக்கோங்க. மெதிச்சு போயிட்டே இருக்கிறாடி. சொன்னா தெரியாதான் உனக்கு? ஒழுங்கா சொன்ன கேளு பாப்பா. கொடுக்குறத சாப்பிட தெரியாதா? சரி, இப்போ என்ன பேச வச்செல்லாம் பண்றியா? நீ எப்படி அதே சாப்பிடுவேன்னு ஒன்று சின்ன பிள்ளைல எப்படி சொன்னா கேட்பேன். நீ பாட்டுக்கு பேச வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். மம்மி அதே குடி இதை குடுன்னு கேட்பேன். சரி, இப்போ ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன், சாப்பிட்றியா? சாப்பிடு பாப்பா. எப்போ பார்த்தாலும் இதே கொடுக்குறீங்க. என்ன பிஸ்கட் தானே? என்னாலும் சாப்பிட முடியாது. போங்க. ஏ சொன்னா புரியுதா இல்லையா? சாப்பிடு சொன்னா சாப்பிட்டீங்கன்னா இப்படி மெதிச்சு இப்படிதான் போயிட்டே இருப்பேன். எப்படி இருக்கிற பாரு. ஒரு நாளும் சாப்பிடு. சரியா? நாளைக்கு டாடி வேற வாங்கிட்டு வருவார். சரிங்களா? சரி, ஒன்று பண்ணேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் ப்ரேயர் இருக்குது சாயங்காலம். இந்த வீடையெல்லாம் கூட்டி கொஞ்சம் பெருக்கி கொஞ்சம் வீடை தொடச்சிட்டு பாய் போட்டு இருந்துச்செல்லாம். நானும் இப்போதான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். எனக்கு செம்ம கால் வலி, நல்லா முடியாது. தெரிது எனக்கு எல்லாமே நல்லா தான் தெரியுது. சரி, எனக்கு முடியலை, எல்லாம் கொஞ்சம் பண்ணுவேன். சரி, நீங்களே போய் படுத்துக்கோங்க. எல்லாமே முடியலை பாப்பா எனக்கு உடம்புக்கு. என்னால் எதுவும் பண்ண முடியாதுப்பா. நீ சின்ன பிள்ளைல எப்படி இருந்த? அதை பற்றியெல்லாம் இப்போ சொல்லாதீங்க. இந்த பிள்ளை சின்ன பிள்ளைல எப்படி சொன்னாலாம் கேட்கும். பைபிள் படிக்கும், அது பாட்டுக்கு படிக்கும், நல்லா ஜெபிக்கும், துதிக்கும், அது பாட்டுக்கு ஒரு வேலை சொன்ன கேட்க மாட்டேங்குது. ஆனால் இல்லை என் ஏசப்பா என்ன ஒரு நாள் கண்டிப்பாக என் ஜெபம் வீணா போவே செய்யாது. என் பிள்ளை நான் எதுக்காக ஜெபிச்சனோ அந்த காரியத்தை என் தேவன் இந்த பிள்ளை வாழ்க்கையில் கண்டிப்பாக வாய்க்க செய்வார். சரி, நான் பண்ணுறேன். இதில் பேக் கிடக்கிறது பாரு. பேக் கொஞ்சம் எடுத்து கொடுங்க, நான் உள்ளே போவேன். சரி, இப்படி வளர இப்படியா போகிறது? சரி, ஏசப்பா அந்த பிள்ளை ஆசீர்வதிங்க தகப்பன். இந்த பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்வியை சொல்லுங்க. அப்புறம் ஒன்று செய்யணா, நீங்கள் போய் படி. முதல்ல பைபிள் படிச்சுட்டு படி. அப்புறம் நான் வந்து சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மீட்டிங் வந்தால் நான் உள்ளே கேட்டு சொல்லிடாதீங்க. நான் படிக்கிறேன்னு சொல்லிடுவேன். பாப்பா ப்ரேயருக்கு வந்து உட்காரணும். அதெல்லாம் முடியாது. ஏசப்பா
நான் என்ன கனவெல்லாம் வச்சுருவான். இல்லை இல்லை, என் நேசப்பா ஆண்டவர் இருதயத்தின் நினைவுகளை வாக்கியம் செய்கிற கர்த்தர் ஒரு நாளில் கண்டிப்பாக என்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். அவர் டாக்டர் ஆக நிச்சயமா நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான்லாம் கொண்டு போயிருக்கேன்ப்பா பேகு. போதும் அவங்க நடத்துறதுக்கு இவ்வளோ இருந்தாலே உள்ள என்ன இருக்கு தெரியல. ஸ்வீட் எடி கொண்டாடு. சரி, யாரையும் காணோம். சீக்கிரம் வந்துட்டோமோ? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. வாடி, நம்ம கேங்ல ஒரு ஆள் மிஸ்ஸிங்கே நினைச்சிட்டு இருந்தேன். வாடி. பாரு, நானா கூட பேக்லாம் கொண்டு வந்திருக்கா. உள்ள ஏதோ வெயிட்டா வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நேற்று பிரியாணி கொண்டு வர சொன்னேன், கொண்டு வந்தியா? பிரியாணி எல்லாம் நேற்றே காலி ஆயிடுச்சு. வெயிட்டா கூட தண்ணி பாட்டில் இருக்குது வேற ஒண்ணு. தண்ணி பாட்டிலா தள்ளி உட்காரு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் என்னடி? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் தமிழ். தமிழ். ஐயோ, தமிழ் வந்துடும். அமைதியா உட்காருங்க. Good morning, children. Morning, ma'am. ஐயோ, ரொம்ப வந்துருச்சுடி. என்னடி இது முதல் பீரியடே அறுக்கிறதுக்கா? இந்த லுக்கு பாரு, அங்க பாரு. முடிக்கலாமா? அது வேற என்ன பார்க்கறது? நீ தமிழ் புக் கொண்டு வந்தியா? தமிழுக்கு புக்கெல்லாம் இருக்காடி. ஐயோ, ஐயோவா எழுதிருக்காங்க பாடம், திருக்குறள். அதுதான் தமிழ். ஒரு பேப்பர் ஆகுது. நான் பாக்குறாங்க. இத்தனை சுப்பு இருக்கு, எதுலாமே இல்ல. தோச்சிருக்க பாரு, இதுதான். இல்லைங்களா, என்ன பண்ணாம தமிழ் தெரியல. என்ன பேசுறீங்க? மிஸ், தமிழ் புக் எதுனே தெரியல அவளுக்கு. அப்படியா? அது எப்படி தெரியாம இருக்கும்? இல்லப்பா, நான் கொண்டு வந்தேன். அதுதான் என் புக்குன்னு நான் சொல்றேன். அவன் இல்லைன்னு சொல்றான். சின்ன பொண்ணு மாதிரி பண்றாமா. ஸ்டாண்டர்ட் படிக்கணும், தெரியுதா பாரு. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, தெரியும்ல? கிளாஸ்ல வந்தா டீச்சர் சொல்றபடி கேட்டு நடக்கணும். சொல்றதான் கேளு. சரி, கண்ணை பார்க்காத, பயந்துருவ. கண்ணை பார்க்காத. அது மட்டும் இல்ல, நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? பாடத்துல கவனமா இருக்கணும். இன்னும் 20 days தான், 20 நாள் இருக்குதுல்ல? நீ 20 நாள் இருக்குதாண்டி. 20 நாள் நாளைக்கே வைக்க வேண்டியதானே எக்ஸாம். முடிச்சு போய் வீட்டில் ஜாலியாக இருக்கலாம்னு பார்த்தா, இந்த சும்மா நல்லா படிக்கிறது முன்னாடி போட வேண்டியது தானே. இந்த பொண்ணு நல்லா படிக்கிறதெல்லாம் முன்னாடி போட்டா நம்ம பின்னாடி ஆயிரும். பிள்ளைங்களா, 20 நாள் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதுக்கு முன்னால நீங்க இந்த பாடங்களை எல்லாம் படிச்சு நல்ல முறையில் இருந்து நல்ல மார்க் வாங்கணும் இல்லையா? நீங்க நல்லா படிச்சாதான் பெரிய டாக்டர் ஆக முடியும், இன்ஜினியர் ஆக முடியும், சயின்டிஸ்ட் எல்லாம் ஆக முடியும், தெரியுமா? படிக்காம இப்படியே இருந்தா அது ஒன்றும் நல்ல பிள்ளைகளா ஆக முடியாது. சொன்னா இந்த ஸ்நாக்ஸ் முடி வச்சுட்டு படிக்கலாம். இல்லைங்களா, கவர் ஆகுதா? என்ன பண்றீங்க? அம்மா, தமிழ்ல கேட்டுட்டு இருக்கோம்மா. நான் சொல்றதை கேளுங்க. நீங்க டீச்சர் சொல்றதை கவனிச்சு கேளுங்க. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? எக்ஸாம் இப்போ வர்றதுக்கு நெருங்குது இல்லையா? இதனால வீட்டில் உட்காந்து நல்ல கவனமா படிக்கணும். இப்போ என்னென்ன ஆன்சர் உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறதோ, அம்மா வீட்டில் உட்காந்து தானே படிக்கணும். வீட்டில் உட்காந்து படிக்கணும். ஸ்கூல்ல டீச்சர் சொல்றதை கேட்கணும். கேட்க மட்டும் தானே. நான் புக்கெல்லாம் மூடி வச்சிருக்கடி. அதனால என்ன பண்ணணும்? நீயா அட்வைஸ் தர வாங்கிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா கூட கேட்கணும். டீச்சர்கிட்ட கேட்டு நீங்க அதை நல்ல முறையில் பயன்படுத்துறீங்க. காலம் பொன்னானது, தெரியுமா? பாவி, நீ மட்டும் வச்சிட்டியா? அவன் மட்டும் காலில் கொஞ்சம் வச்சிருக்காடி. காலத்தை பயன்படுத்துங்க, தெரியுதா? நீங்க இப்போ காலத்தை பயன்படுத்தலைன்னு சொன்னா பின்னால நீங்க யோசிப்பீங்க. அப்புறம் ஒருத்தன் டாக்டர், ஒரு ஆள் டாக்டர் ஆகும், ஒரு பிள்ளை
இன்னொரு பிள்ளை இந்த நேரம் மற்றவன் என்ன செய்வா, அவள் வீட்டில் இருப்பா. அப்போ யோசிப்பா, இதெல்லாம் பயன்படுத்திட்டு இப்போவே நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இல்லாமல் இருந்தோன்னா கஷ்டம்தான். அதனால நான் சொல்கிறத கேட்டு அதன்படி நடைங்க, தெரியுதா? ஆசிரியர் நீங்க இன்னைக்கு டெஸ்ட் சொன்னீங்களே ஆசிரியர், இது ஒரு 10 படிச்சுட்டு வந்த ஆசிரியர் ஸ்கூல் போக சொன்னது டெய்லி டெஸ்ட் வைக்கிறேன், சரியா? நான் படிச்சுட்டு வந்தேன் ஆசிரியர். படிச்சுட்டா நீங்கள் படிச்சீங்களா? நீங்கள் படிச்சிட்டீங்களா? அப்போ டெஸ்ட் வைக்கிறேன். வைங்க ஆசிரியர், நான் படிச்சுட்டேன். நீ சும்மா இருக்க மாட்டியா? அடுத்த வாரம் தான், நீ சும்மா இருக்கு, நீ வேற. சரி, என்ன செய்யணும் தெரியுமா? கொஞ்சம் அறிவுரை எல்லாம் கூறுறேன். பிள்ளைங்க என்ன செய்யணும்னு கேட்டால் எக்ஸாம் டைமில் எப்படி நீங்கள் எழுதணும் எல்லாம் சொல்லித்தரேன், சரியா? அப்போ நீங்கள் முதல்ல நல்ல முறையில் பிள்ளைங்க நீங்கள் தயாராகி வரணும். படிக்கிறதில்ல பிள்ளைங்க எல்லா ஆன்சரும் நல்ல முறையில், இப்போ கஷ்டமான ஆன்சர் எல்லாம் நல்ல முறையில் படித்து இப்போவே எழுதி பார்க்கணும், தெரியுதா? அதுலேயே கவனமாக இருங்க. கேட்கவே இல்லை. அதுதான் அதுலேயே நீங்கள் கவனமாக இருங்க. நன்றியம்மா. நன்றி பிள்ளை. எதுக்கு எந்திரிச்செல்லாம் வேஸ்ட் பண்றீங்க? எந்திரிக்க முடியுதா? சரி, அடுத்து என்ன பீரியடு? படிக்கக்கூடாது, நீ போட்டு பார்க்கணும். இது வேறயா? மேக்ஸையா? வருவாங்க பாரு, போட்டு மார்னிங் மேம். நீ பண்ணிருப்பல, நீ பண்ணிருப்பிய. நீ பண்ணியா? பேக்கே கொண்டு வந்துடி, எவ்வளோ போய் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டு வாங்க, ஹோம்ஒர்க் பண்றாங்க. மாமா செஞ்சேன், வீட்டுல மறந்துட்டியா? நான் முடிச்சிட்டேன். 10 சம்ஸும் ஆன்சர் வந்துச்சு மேம். ஆனா வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். சாப்பிட மறந்தியா? இல்ல, எங்க அம்மா சாப்பிட வரக்கூடாது சொல்லியிருக்காங்க. எடுத்துட்டு வந்தால அதே மாதிரி ஹோம்ஒர்க்கே எழுதிட்டு வரணும்ல. நாளைக்கு கொண்டு வந்துடுறேன். நாளைக்கு கொண்டு வந்துரு. ஓகே ஓகே. அடுத்து நான் என்னடி சொல்றது? மேம் நான் முடிச்சேன், எங்கேயோ காணாம போயிடுச்சு மேம். எப்படி காணாம போகும்? அதுக்கு கால் இருக்கா? மேம் வீட்டுக்குள்ள தான் எங்கேயோ இருக்கு மேம். நான் நாளைக்கு தேடி கொடுத்துட்றேன் மேம். நாளைக்கு வந்துருமா? நாளைக்கு கண்டிப்பா கொடுத்துட்றேன். கண்டிப்பா கொடுத்துட்றேன். ஓகே மேம், நான் எழுதினேன்னா நேற்று எனக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிக்குமா, அதனால் நேற்று எழுதினேன், ட்ரை பண்ணேன், ஆன்சர் தான் வரல. வர்ற வழியில நான் எடுத்து பார்த்துட்டே வந்தேன்னா அப்படியே காத்துல பறந்து போச்சு. காத்துல பறந்துட்டியா? ஆமா மிஸ், நானு எப்படி அந்த ஆன்சர் வராம போச்சு அப்படின்னு பார்த்துட்டே வந்தேன்னா அது காத்துல பறந்து போச்சு. நோட்டு பறக்காதே. நோட்டு பறக்கல, அது பேப்பர் ரொம்ப வீக்கா, ஸ்கூல்ல கொடுத்தது ரொம்ப வீக்கா இருக்கு அந்த நோட்டு, அதனால பறந்து போச்சு. ஐயோ, கிழிச்சிட்டா மேம், கிழிச்சிட்டா. இது போன வருஷம் பேப்பர். இல்லடி, நான் ட்ரை பண்ணது. சொல்லி சொல்றது ஒரு பொருத்தா சொல்லணும் மேம். என்ன சொல்லிட்டு இருக்காங்க கேட்டு என்ன ஆளுக்கு ஒரு கதை பேசிட்டு இருக்கீங்க? ஹோம்ஒர்க் எழுதுனா நீங்க. மேம், நான் அவங்கள மாதிரிலாம் இல்லை மேம். நான் போற வழியில நான் காலையில மேமோட பேசி வச்சேன். அதை எடுத்து கொடுத்து மேம் சைலண்ட் ஆக்கு போ, கொண்டு கொடு மேம். நான் போற வழியில எங்க மிஸ் பண்ணானே தேடி எடுத்துட்டு வந்துடுவேன் மேம். நீங்க இங்கே இருங்க, எங்கேயும் போகாதீங்க, சரியா? சரி சரி, நாளைக்கு கண்டிப்பா எடுத்துட்டு வரணும். இப்போ டேபிள்ஸ் எல்லாம் படிச்சிட்டீங்களா? டேபிள்ஸ் சொல்லுங்க. 2 to 4 மேம், எனக்கு தெரியும். ஐயா, அப்படியே டேபிள் பக்கத்தில் ஒரு 1 போடுறீங்க, 12 அவ்வளோதான். டேபிள்ஸ் ஒழுங்கா சொல்லுங்க. டேபிள்ஸா அப்படின்னா பச்சிருக்காடி இன்னும் 2 கூட சொல்கிறேன் பெருசாக. எனக்கு தெரியும். 5 டேபிள்ஸ் வந்து கிளாக் பற்றி சொல்லிடலாம். அந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் கிளாக் இருக்கு மாதிரி அங்கே சொல்லிடலாம். தெரியும் மிஸ், எனக்கு தெரியும். சரி சரி, அப்போ ஃபார்முலாவை பத்தி சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு ஃபார்முலா. ஃபார்முலா நான் ஃபார்முலா இது என்ன ஃபார்முலா? ஃபார்முலா ஃபார்முலா கரெக்டா சொல்லுங்க. ஃபார்முலா சொல்லக்கூடாது.
அவங்களுக்குலாம் தெரியாது மிஸ், நான் சொல்றேன். A plus B plus C plus D plus E plus F plus E plus இது கரெக்டா சொல்றாங்கடி. இது என்ன பண்றீங்க? இது எங்க இருக்கு இந்த புக்ல? மேம் உங்களுக்கே தெரியல அவன் எவ்வளவு பிரில்லியன்ட் மேம். ஏய் லிஸ்ட் அப்படியே மாட்டலாவே சொல்லி கொடுக்கவே இல்லையா? ஐயோ உங்களுக்கு கையில மிஸ் புக்ல தான் இருக்குது. புக்ல மேம் நீங்க அப்ப புக் வாங்க போறாம வந்திருக்கீங்க. நான் சொல்லி கொடுக்கலையா? நீங்க படிக்கலையா? சண்டை கிடைச்சு. மேம் பெல் அடிச்சிருச்சு மேம். தேங்க் யூ மேம். எக்ஸாம்க்கு நீங்க நல்லா படிக்கணும். அடுத்த 3 இயர் பேசி அம்மா. எக்ஸாம்க்கு கொடுத்த சரி பீரியட் போக மாட்டேங்கிறாங்க. எக்ஸாம்க்கு நல்லா படிச்சீங்களா? படிச்சிருவோம் மேம் நாங்க மேக்ஸ்ல சீக்கிரம். நல்ல மார்க் வாங்குவீங்களா? ஷூர் மேம் ஷூர். ஆமாங்க பிட்டு பிட்டா பேப்பர்ல எழுதி வச்சிருவோம் மேம். அவன் தப்பா சொல்றான். நான் பிட்டா எழுதி பார்த்து பத்திரமா நான் சொல்லிடுவேன் மேம். மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எது எழுதணும்? கிராஃப், ஜாமெட்ரி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதணும். அது தெரியல அவங்களுக்கு பாரு. அதுக்கப்புறம் தெரிந்ததெல்லாம் எழுதணும். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் தான் தெரியாததை எப்படி வருதுன்னு சொல்லி ஆன்சர் பண்ணணும். மேம் முதல்ல ஃபார்முலாவே சொல்லுங்க. அப்புறம் என்ன நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து தெரியாதது பார்த்துட்டு இருந்தீங்க. மேம் அடுத்த பீரியடுக்கு லேட் ஆகுது மேம். பெல் அப்பவே அடிச்சிச்சு. எல்லாரும் 100 மார்க் வாங்குவீங்களா? நான் 2 0 தானே போடுவாங்க. நான் டவுட்டை கிளியர் பண்ணிட்டேன் மேம். 100 வாங்கிடுவானோ. சரி ஓகே. நம்ம பாரு டைம் ஆயிடுச்சு. உண்மையாக பெல் அடிக்குது. எக்ஸாம் கூட வாடி லேட்டா வருவேன். நீங்க என்ன அப்படியே வந்துருவீங்க? நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர வேண்டாம். எவ்வளோ நீ தாண்டி ப்ரிப்பேர் பண்ற ஆளு. நான் ஈ எடுத்துட்ட போல. சின்ன சின்னதா நிறைய போட்டு பார்த்து எவ்வளோ ரெடியா வந்திருக்கேன். இண்டெக்ஸ்லாம் போட்டியா? எது எங்க இருக்குன்னு தெரியும். ஏய் இவன் இண்டெக்ஸ்லாம் போட்டிருக்காடி. ஒரே பேச்சு. நான் என்னோட மெத்தடை யூஸ் பண்ணிட்டேன். நான் பாஸ் ஆயிடுறேன். நீங்க என்ன ஸ்டேட்டஸ்? எனக்கு தான் பயமா இருக்குது. ஏய் நான் சூப்பரா எழுதுவேன்டி. என்னடி திடீர்னு நான் என்னமோ சொல்றேன். சூப்பரா எழுதிடுவாங்க. மேம் வராங்கடி. எங்கே வராங்க? தமிழம்மா தான் போல இன்னைக்கு. ஐயோ காதுல பஞ்சு இருக்காடி. எக்ஸாம் தானே. குட் மார்னிங் சில்ட்ரன். குட் மார்னிங் மேம். பேட் இன்னைக்கு எக்ஸாம் தெரியும்ல? எல்லாரும் நல்லா படிச்சிட்டீங்களா? படிச்சோம் மேம். எக்ஸாம் எழுதும்போது மற்றவங்கள பார்த்து எழுதக்கூடாது. அவரவர் பேப்பர்ல அவரவர் பார்த்து எழுதணும். அவரவர் பேப்பரை பார்த்து எழுதணும் தவிர பேப்பர் மட்டும்தான் நான் பார்த்தேன். மற்றவங்க பேப்பரை பார்த்து எழுதக்கூடாது. உங்க பேப்பர்ல தான் எழுதணும். மேம் அவன் சொந்தமா வச்சிருக்கான் மேம். அப்புறம் என்னன்னு கேட்டா முதல்ல நீங்க என்ட்ரி ஆனது தெரியும்ல உங்களுக்கு? நீங்க எக்ஸாம் நம்பர் நல்லா கரெக்டா போடணும். தெரியுதா? மாடி பிட்டு எழுதி அது மட்டும் இல்லாம நீங்க பப்ளிக் எக்ஸாம்லயும் நீங்க போட்டோல எல்லாம் சைன் பண்ண அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? மேம் டைம் ஆகும் மேம். பேப்பர் கொடுங்க மேம். இன்னும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நான் பேப்பர் வாங்கிக்கிறேன். இது மாடல் எக்ஸாம் ஆடி. அதுவே தெரியாம நீ எக்ஸாம் எழுதணும்ட்டு. இன்னைக்கு சயின்ஸா மேத்ஸா? ஏய் தமிழடி. நீ 2-3 வச்சிருந்தேன். எந்த இதுன்னு விட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது தெரியாதாடி உனக்கு என்ன எக்ஸாம்ன்ட்டு? எல்லாத்துக்கும் ரெடியா இருக்குடி. எதுன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சிருவேன்ல. என்ன பண்றீங்க? என்ன பேசுறீங்க? பேசக்கூடாது எக்ஸாம் ஹால்ல. பேசாதீங்க. மேம் அடிஷனல் பேப்பர். என்னடி ஆனா அடிச்சுதான் வந்தா? மற்றவங்கள பார்த்து எழுதக்கூடாது. ப்ளீஸ் கொஞ்சம் மேம் அடிஷனல் பேப்பர்.
இல்லையா? இல்ல மேம், அந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னு யோசிக்கலாம். என்ன சத்தம்? பேசக்கூடாது சரியாதா? எக்ஸாம் இல்ல ஸ்குவாட் இருக்கிறாங்க. பிரின்சிபால் போய் சொல்லி கொடுப்பேன் நான். உங்களுக்கு ஸ்குவாட் வந்தா என்ன ஆகும் தெரியும் இல்லையா? எத்தனை வருஷம் எக்ஸாம் எழுத முடியாது தெரியும்ல? ஜாக்கிரதையா இருங்க. அம்மாக்கு ஃப்ரீ அட்வைஸ் எப்படிதான் வருமோ தெரியல, கொடுத்துட்டே இருக்காங்கப்பா. என்னால முடியாதுமா. எப்படி பண்ணுறதே தெரியல. வேர்த்து வேர்த்து ஊற்றுது. பெல் அடிக்க போகுது, சீக்கிரம் முடிக்கணும். 1 minute மேம். பெல் அடிக்க முன்னாலே முடிச்சுட்டோம். இன்னைக்கு படிச்சது தானே வந்திருக்கு, ஒன்றுமே எழுதவே வர மாட்டேங்குது. டைம் வேறு ஆகிட்டே இருக்குது, எல்லாரும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி என்ன பண்ணுறாங்க? டைம் ஆகுது, பேப்பர் கொடுத்துட்டு போ. நல்லா எழுதுங்க. நினைச்சபடி நம்ம கொஸ்டின் தான் வந்துருச்சு. எல்லாம் இண்டெக்ஸ் வரைக்கும் ரெகுலரா வச்சு செம்மையா எழுதிட்டேன். நம்ம விட்டு நமக்கு கை கொடுத்துருச்சுப்பா. என்ன நீ நல்லா இந்த எக்ஸாம் தான் என்ன ஆச்சுப்பா? ஒன்றுமே எழுதலடி, ஒன்றுமே தெரியல எனக்கு. மூஞ்சிலே தெரியுது. நீ மட்டும் நல்லா எழுதுனா, அவன் என்ன அதுக்கு மேலே எழுதிட்டு இருக்கிறா? அதுதான் எனக்கே தெரியல. இந்த 2020 ஹேண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல. அடிஷனலா வாங்குறாடி நம்ம கூட இல்ல. ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தா நம்ம கூட. என்ன எதிரி? நான் நல்லா படிச்சேன்டி, நல்லா படிச்சதுனால நல்லா எழுதிச்சேன்டி. எப்படி நானா? எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. உன் முகத்துல ஒரு பிரைட்னஸ் வருது, முந்தி மாதிரி எங்க கூட இல்லையே நீ. ஒரு வாரத்தில் என்ன ஆச்சு? அதாவது எங்கள் அம்மா நாளைக்கு நான் படுத்திருந்தேன்னா அப்போது ப்ரேயர் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க. நான் சொல்ற கேளுங்கடி. சொல்ல வரல. அதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாது. சரி நானாவது படிக்கிறேன். நீ வேற ஜபா வா ஜபா உட்காரு. நல்லா எழுதிருக்கு. எப்படி எழுதுன எக்ஸாமு? நான் தாண்டி சொல்ல வந்தேன், அவள் உன்னை கேட்க விடாம அவளும் கேட்காம கூட்டிகிட்டு போயிட்டா. எனக்கு ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா இன்னைக்கு எக்ஸாம் பேப்பரை பார்த்துட்டு. நான் உன்னை கவனிச்சேன்டி, ஆனால் நான் நல்லா எழுதுனேன்டி. என்ன நடந்துச்சுன்னா, நான் இங்கேருந்து போனேன்ல லாஸ்ட் வீக்கு. அப்போ வீட்டுக்கு போகும்போது எங்கள் அம்மா நான் திடீர்னு தூங்கிட்டு இருக்கேன், யாரோ என் காதுகிட்ட ஏதோ பேசுகிற மாதிரி இருந்துச்சு. நான் அப்போ முழிச்சு பார்க்குறேன், எங்கள் அம்மா என் பக்கத்தில் முழங்கால் போட்டு அழுது சோம்பிட்டு இருந்தாங்க. அப்போ தான் என்னால் ஏசப்பா மூலமாக நான் தொடப்பட்டு இந்த மாதிரி நான் சின்ன வயசுலலாம் நான் எப்படி இருந்தேன், அப்புறம் ஏன் நான் இவ்வளோ கடவுள்கிட்டேருந்து ஒதுக்கி நான் இப்படி தப்பான காரியத்தில் நான் போயிட்டேன்றதை நான் உணர்ந்தேன்டி. அப்போ எனக்கு கடவுள் மேலே ரொம்ப பயம் வந்துருச்சு. அப்போ கடவுளோட வார்த்தைகளை கேட்கணும், திரும்ப நம்ம கடவுளுக்குள்ளே போகணும்னு சொல்லி 12th எக்ஸாமை குறித்து அப்போ தாண்டி எனக்கு பயமே வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் போய் முழங்கால் போட்டு, ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஞானத்தினால நிரப்புங்க, நான் திரும்ப பழையபடி நான் ஒழுக்கமான பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லி நான் ஜோம்னேன்னா, அப்போ ஆண்டவர் அவருடைய ஞானத்தினால என்னை நிரப்புனாரா. நான் படிக்க எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுடி. அப்புறம் எல்லாமே நான் எக்ஸாமில் நல்லா எழுதிட்டேன். நான் படித்த கொஸ்டின்ஸ் தான் எக்ஸாமில் ஏசப்பா கொடுத்தாரு. நான் கூட படிச்சேன்டி 1 வீக்கா, ஆனால் எதுவுமே மைண்டில் இல்லை தெரியுமா. இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது பிளாங்காக இருந்துச்சு என் மைண்டு. சரி நீ பயப்படாத ஜபா, நம்ம முழங்கால் போட்டு ஜோம்னி நம்ம படிப்போம். ஏசப்பா நல்ல ஞானத்தை நமக்கு கொடுப்பார். ஏசப்பா சொல்லியிருக்காருல்ல, குதிரை யுத்த நாளைக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும் சொன்னார்ல. நம்ம இப்போ குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயத்தை கர்த்தர் கண்டிப்பா நமக்கு கொடுப்பாரு. சின்ன சின்ன ஹிண்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த இம்பார்ட்டன்ட் ஆன்சர்லாம் சொல்லி கொடுப்பேன். கண்டிப்பா நான் சொல்லித்தரேன்டி. ஏசப்பா எனக்கு என்ன ஞானம் கொடுத்துருக்காங்களோ அதை நான் கண்டிப்பா உனக்கு உதவ வேண்டி. ஏசப்பா சொல்லியிருக்காங்கல்ல, சிறுமியானவர்களுக்கு எதை செஞ்சாலும் நீங்க எனக்கே சரிங்கன்னு சொல்லியிருக்காருல்ல.
நான் உனக்கு உதவி செய்கிறேன்டி. அதனால நம்ம இப்போ ஜோம் பண்ணிட்டு படிக்கலாம். ஏசப்பா, அன்புள்ள ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை எங்களுக்கு நீங்கள் தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இப்பொழுதும் நானும் என் தோழியுமாய் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நான் எப்படி பயந்து அப்பா நான் இருந்தனோ, நீங்கள் எனக்கு இப்போ தைரியத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து இந்த எக்ஸாமில் நல்லா எழுத எனக்கு உதவி செஞ்சீங்க. அதே போல் என்னுடைய தோழிக்கும் கர்த்தாவே நீங்கள் அந்த பயத்தெல்லாம் நீக்கி போட்டு நல்ல ஒரு ஆண்டவரே ஏசப்பா தைரியத்தை கொடுத்து படிப்பில் நல்ல ஞானத்தை கொடுத்து அவளையும் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க கிருபை தாங்க. இன்னும் ஆண்டவரே இருக்கிற எல்லா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க, ஞானத்தினால நிரப்புங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேல நல்ல தகப்பனே, ஆமென். உட்காரடி, நம்ம கொஞ்ச நேரம் படிக்கலாம். இந்த ஆன்சர் பார்த்தியா? இதனால தான் இப்படி வந்துச்சு. சரியா? இதில் உனக்கு புரியுதா? படித்தேன், ஆனால் சொன்னேன்ல. அதான் இப்போ நீ என்ன செய், நீ இதில் கை வச்சுக்கோ, கண்ணை மூடி ஏசப்பா எனக்கு இதை புரிய வைங்க 2 நிமிஷம் நீ சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ படிச்சு பாரு. சரிப்பா, கண்டிப்பாக நான் வீட்டில் போய் இதே மாதிரி படிக்கிறேன். நீ இதே மாதிரி படிச்சு பாரு, உனக்கு எல்லாமே புரியும். சரியா? தேங்க்ஸ் அண்ணா. சிஸ்டர், பேஷண்ட் அனுப்புங்க. ஐயோ டாக்டர் டாக்டர் புரியல டாக்டர். ஐயோ, உட்காருங்க. உங்களுக்கு என்ன செய்யுது? டாக்டர் இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, எல்லாமே வலிக்குது டோட்டலாக வலிக்குது. டோட்டலா வலிக்குது டாக்டர். சரி இருங்க, நான் உங்களுக்காக நல்ல ஒரு வைத்தியம் பண்ணுறேன். ஊசி போடுவீங்களா? ஊசியெல்லாம் நான் பார்த்துட்டு போடுறேன். யாரை பார்த்துட்டு போக போறீங்க? உங்கள் உடம்புங்க. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. அவ்வளோ வேணாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. அப்படியே பின்னாடி திரும்பி உட்காருங்க. உங்கள் பாடி டோட்டல் டேமேஜாக இருக்குது. நான் மெடிசன் எழுதி தரேன். அதாவது வந்து நிறைய லிஸ்ட் இருக்குன்னு பயந்துடாதீங்க. உங்களோட டோட்டல் பாடியை நீங்கள் வந்து இங்கே வலிக்க தாங்க வலிக்க சொல்கிறதுனா நான் எக்ஸ்ரேக்கெலாம் எழுதி தரேன். எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு 2 நாள் கழிச்சு என்னை வந்து பாருங்கள். நான் இப்போ என் சிஸ்டர் இன்ஜெக்ஷன் போட சொல்கிறேன். நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போங்க. டாக்டர் இப்பதானே டாக்டர் சொன்னேன் இல்லை, உங்களுக்கு 1-2 இடத்துல வலி இருந்தால் பரவாயில்ல, டோட்டலாக டேமேஜாக இருக்குது. அதனால் இன்ஜெக்ஷன் போட தான் செய்யணும். சிஸ்டர், சிஸ்டர் அவங்களுக்கு இந்த டேப்லெட்ஸ் இந்த செக்கப்லாம் எடுத்துருங்க. இன்ஜெக்ஷன் மெயினாக போட்டுருங்க. இன்ஜெக்ஷன் போட்டுடலாமா? கொஞ்சம் மெதுவாகவே போடுங்க. மெதுவாக தான் போடுவோம். இப்போ குழந்தைங்களுக்குலாம் கார்ட்டூனை காட்டிகிட்டே போடுறோம். அது மாதிரி உங்களுக்கு யாரை காட்டிகிட்டே போடுறோம். சிஸ்டர், அடுத்த ஆள் அனுப்புங்க. அனுப்புகிறேன் டாக்டர். Very good morning, doctor. I am medical director Jansi. ஜான்சி, நான் தாண்டி அதை நம்புடி. பிரபல டாக்டர் ஹானான்னு சொன்னாங்க. மருந்தெல்லாம் வித்துட்டு வர சொன்னாங்க. நான் தான் நம்ம ஹானா எப்படி நீ எப்படி டாக்டர் ஆனா? நீ இப்போ எப்படி இப்படி மாறிட்ட? என்னடி சொல்றது, நான் பிட்ட பெருசா நம்பி இருந்தேன். வந்தது ஒரு டீச்சரு, அன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியல. அந்த பேப்பர் கோட் அடிச்சிட்டேன்னா அந்த வருஷமே வேஸ்டாக போச்சு. அதுக்கப்புறம் படிக்க இஷ்டமே இல்லை. என்ன பண்ணுறது, தத்தி தத்தி படித்து கடைசியில் இந்த பேக் தாண்டி கிடச்சிது எனக்கு. நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்றதுக்கு வந்தேன்ல, நீ தான் என்னை தட்டி கழிச்சிட்டு போயிட்ட. ஆமாடி. அதுக்கப்புறம் ஜெபா என்கிட்ட வந்து பேசினா, கடவுள் வந்து எங்களை 2 பேரையுமே ஆசீர்வதிச்சாரு. நாங்கள் ஞானத்தினால நல்ல நிரம்பப்பட்டோம், நல்ல பரீட்சைகளை எழுதணும். ஏசப்பா எங்களுக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுத்தாரு. நான் மெரிட்ல வந்து டாக்டர் படிச்சு கோல்டு மெடலிஸ்டா இருக்கேன். சூப்பர். ஆனால் நீ சொல்லும் போது நான் கேட்டிருக்கலாம். அந்த டைமை நான் யோசிக்கவே இல்லைடி. எனக்கு என்ன, நான் விட்டு வச்சிருக்கேன், ஈஸியாக முடிச்சிடலாம். நான் என்ன ரொம்ப செல்ஃபாக நம்பினேன்டி. ஆனால் கடவுளை நம்பணும்னு நான் யோசிக்கவே இல்லை. நீ யோசித்திருந்தேன்னா இன்னைக்கு நீயும் நல்ல நிலைமையில இருந்திருக்கலாம். இப்போ ஒன்றும் கேட்டு போல. நீ ஏசப்பாவை இன்னமும் நீ தேடு. ஏசப்பா உன்னோட இந்த பணியில உன்னை பெருசா உயர்த்துவார். கண்டிப்பாடி. இந்த கான்ஃபிடென்ட் வேர்டு எனக்கு இன்னுமே ஒரு பெரிய ஸ்பிரிட் தந்திருக்குது. நீ பைபிள் டெய்லி வாசிடி. ஆண்டவர் உனக்கு நல்ல கிருபைகளை
பெரிய என்னோட லைஃப்பை குறித்து பெரிய பயம் இருந்துச்சு பார்த்துக்கோ. இப்போ எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. டாக்டர், உங்க பேஷண்ட் ஐசியூ வார்டில் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, உங்களை கூப்பிடுறாங்க. இவன் எப்படி உன் கூட? ஜான்சி, நானும் இவங்களும் சேர்ந்து தான் ஒர்க் பண்றோம். அப்படியா? நீ சிஸ்டர் ஆயிட்டியா அப்போ? ஆமா. பரவாயில்ல, என் கூட சேர்ந்து ஒருத்தி டாக்டர் ஒரு சிஸ்டர். சரி டாக்டர், உங்களுக்கு டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. ஓ சரி, நிறைய பேசலாம்னு